குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹேமந்த் கர்கரே அவர்கள் தான் சரியான புலனாய்வு செஞ்சு பிரகாஷ் தாகூர் உட்பட இவர்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தினார். அதற்கான விலையை அவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. மும்பை தாக்குதலின் போது ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய உயிரை நம்ம இழந்தோம். அதிமுக கூட்டணியில் நீங்கள் வெற்றி பெற்று திமுகவில் இருக்கிற கனிமொழிக்கு ராஜ்யசபாவில் ஆதரவு அளிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும் உங்கள் மேலே வைக்கப்பட்டது. இன்னும் வாழ்நாள் பூரா பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னப்போ உங்களுக்கு வியப்பாக இருந்திருக்கு. அந்த பிழையை நான் செஞ்சேன், இனிமேல் அந்த பிழையை செய்ய மாட்டேன்னு அந்த மாவட்டத்தில் சொல்கிறாங்க. இப்போ கடம்பூர் ராஜு சொன்னது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. முக்கியமான செய்தி. அதனால் 1995 நம்ம நிற்கிறோம். அப்போ இந்த போராட்டம் நடந்த பிறகு 95 அக்டோபர் மாதம் 30 ஒரு சமூக நீதி மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாட்டினுடைய நோக்கம் முஸ்லீம்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த மாநாடு நடத்தப்படுகிறது. அப்போ இடஒதுக்கீடான கோரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. பிறகு நான் சொல்கிறேன். 1995 அக்டோபர் மாதம் 30 தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இப்படியான பணிகளை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் சுனாமி என்ற பேரலை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் போது வெறுமனே அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களாக இல்லாமல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சென்னையில் பட்டினப்பாக்கத்திலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் வரை கடற்கரையை பார்த்து அஞ்சி மக்கள் ஓடிய அந்த நேரத்தில் கடற்கரையை நோக்கி சென்று பாதிக்கப்பட்ட மக்களை, இறந்தவர்களுடைய சடலங்களை சுமந்தார்கள். காயப்பட்டவர்களை தங்களுடைய வாகனங்களில் ஏற்றி மருத்துவமனையில் அனுமதித்தாங்க. இப்படியான பணிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த சுனாமி நேரத்தில் செய்ததை நான் குறிப்பிட வேண்டும். ஏன்னா அந்த பாரம்பரியம்தான். அந்த பிறகு சுனாமி, அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல பேரிடர்கள், சென்னை வெள்ளமாக இருக்கட்டும், உச்சமாக இருக்கும்போது கொரோனா வரைக்கும் உயிரை துச்சமாக மதித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த பணியை பண்ணாங்க. இப்போ பேசும்போது நீங்கள் சொன்னீங்க மாநாட்டுக்கு நாங்கள் போய் அழைக்கிறோம், அவங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரில் நீங்கள் திரும்பி போகிறீங்க, அடுத்து வேறு ஒருத்தரை பார்க்க போகிறீங்க. நடுவில் அழைப்பு வந்தது. பூங்குன்றன் சொல்கிறாரு நாளைக்கு கண்டிப்பாக கலந்துக்கிறாங்க மாநாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநாட்டில் கலந்து கொண்டவங்க இனிமேல் வாழ்நாள் பூரா பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னப்போ உங்களுக்கு வியப்பாக இருந்திருக்கு. அந்த பிழையை நான் செஞ்சேன், இனிமேல் அந்த பிழையை செய்ய மாட்டேன்னு அந்த மாநாட்டில் சொல்கிறாங்க. இப்போ கடம்பூர் ராஜு சொன்னது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. இல்லை, அவர் எந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வரலாற்றை தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா அப்படிங்கிறது புரியல. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்கள் மாநாட்டில் இனி பிஜேபியோட உறவு வைத்துக்கொள்ள மாட்டேன், தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டேங்கிறது ஒரு பகிரங்கமாக ஒரு அழைப்பு தான். அதுக்கு பிறகு அவங்க 2001 ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ அந்த ஆட்சியில் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்குது. அன்றைக்கு இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்குது. அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது கூட்டணி அரசு இல்லை, அவங்க ஆட்சி தான். பட் அந்த தேர்தல் கூட்டணியில் எல்லோரும் இருக்கிறாங்க. நாங்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு பிறகுதான் அவருங்க பிறகு பிஜேபியோட தேர்தல் கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க ஜெயலலிதா அதுக்கு பிறகு வைக்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் இல்லை. ஜெயலலிதா பற்றி சொன்னீங்க. இப்போ அந்த அதிமுக கூட்டணியில் பயணம் பண்ணியிருக்கீங்க. ஜெயலலிதா சிறுபான்மையின மக்களுக்கு செஞ்ச நலன் அப்படின்னு எதை பார்க்குறீங்க?
இல்லை, அந்த ஆட்சியில் வந்து என்னென்னா வந்து ஒரு மிக மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வரதாக அறிவித்தாங்க. இந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டும் வர செஞ்சாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் அதுக்கு பிறகு அதை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் வந்து திமுக கூட்டணி பக்கம் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு 2006 நாங்கள் வந்து திமுக கூட்டணி ஆதரிக்கிறோம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. ஸோ கொடுத்த அந்த சிறுபான்மை நலனை பேண வேணும் அப்படிங்கிறதுல அதில் கொஞ்சம் வழுக்கல் இருந்ததுங்கிறத உண்மைதான். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதாக அறிவித்து அதை சட்டமாக ஏற்றி அதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள், எல்லா சிறுபான்மை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து, கிறிஸ்தவ அமைப்புகள், முஸ்லீம் அமைப்புகள், மதசார்பற்றோர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தி அதுக்கு பிறகு அதை வந்து அவங்க திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் என்று தான் சொல்ல வேண்டும். திமுக கூட்டணியை வச்சு கலைஞரோடையும் பயணம் பண்ணியிருக்கீங்க. அவர்கிட்ட பார்த்த வியந்த விஷயங்கள் என்ன? நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். கலைஞர்கிட்ட வந்து நாங்கள் வந்து 2006 நாங்கள் வந்து அரசியல் கட்சி இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் வந்து 2006 நீங்கள் கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினராகிறது அதிமுக தான். ஆமாம், அது 2011. இது நான் 2006 பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். 2006 வந்து கலைஞர் அவர்களை சந்தித்து இந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு நிச்சயமாக நான் தர்றேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து கொடுக்குறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் வந்து 2007 நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2004 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும். இப்போ அது வரைக்கும் வந்து ஒன்றியத்தில் வந்து வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி. அப்போ அந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, அதில் காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது, இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க. அப்போ அந்த கூட்டணி நடக்கக்கூடிய நேரத்தில் தான் நாங்கள் வந்து அந்த தேர்தலுக்கு முன்பு தஞ்சாவூரில் ஒரு பெரிய பேரணி நடத்துகிறோம், இடஒதுக்கீடு கோரிக்கை முன்வைத்து. அந்த பேரணியில் வந்து நம்ம ஒன்றிய கல்வி வேலைவாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தரணுங்கிற ஒரு கோரிக்கை வந்து வலியுறுத்துகிறோம். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து சச்சார் குழுவை நியமிக்கிறாங்க, ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தை நியமிக்கிறாங்க. அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள்லாம் வந்து தரப்படுது. அப்போ அதை வந்து வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்த வேணும்னு 2007 நாங்கள் வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய பேரணி நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்துகிறோம். நம்ம அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்து என்னென்னா, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை சந்திக்கிறோம். காலையில் பேரணி முடிஞ்ச பிறகு பிரதமர்கிட்ட நாங்கள் நேரம் கேட்டிருந்தோம். பேரணி முடிஞ்ச உடனே பிரதமர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு பிரதமர் அவங்களை சந்திப்பாங்கன்னு, அதாவது டாக்டர் மன்மோகன் சிங். அப்போ அந்த சந்திப்பில் வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, பாபரி மஸ்ஜிதை நாங்கள் இழந்தோம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில். பாபரி மஸ்ஜிதை இடித்த குற்றவாளிகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப விடப்பட்டிருக்காங்க. ஏன்னா இடித்த குற்றத்துக்காக வேண்டி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நீட்டு போக வைக்கப்பட்டது. இப்போ நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்த பிறகு நான் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம், இட்ஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் தட் வி லாஸ்ட் தி மஸ்ஜித் அண்ட் ஆல்சோ தி பர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் தட் கிரைம் ஹவ் பீன் லெஃப்ட் ஸ்காட்ஸ் ஃப்ரீ. அதாவது பள்ளிவாசலையும் நாங்கள் இழந்துட்டோம், அதை இடித்தவங்களும் அப்படியே விடப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், அது ரொம்ப வேதனையானது அப்படின்னு ஒப்புக்கொண்டு, அதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து அத்வானி உள்ளிட்டவர்கள் மீது அந்த வழக்கை போட்டு அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அதில் ஆஜராகக்கூடிய ஒரு சூழல், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. மீண்டும் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது எல்லாத்தையுமே வந்து
மூடி மறைச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனவே மன்மோகன் சிங் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சார். இன்றைக்கி வரைக்கும் மன்மோகன் சிங்கை ஏன் வந்து பிஜேபிக்காரங்க வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க, மன்மோகன் சிங்கை வந்து அவர்கள் வந்து என்னென்னா அவர் ஒரு சரியான முறையில் செயல்படாத எடுப்பார் கைப்பில்லை பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோனியா பேச்சை கேட்பாருன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியின் போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 2007 வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அந்த நேரத்தில் உலகத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சரிவை, பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நல்ல செழிப்பாக வைப்ரண்டாக இருந்தது. அதுக்கு காரணம் மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த பொருளாதார நிபுணத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து திசை திருப்புவதற்காக வேண்டி பல்வேறு, உதாரணமாக மும்பையில் ரயில் குண்டு வெடிப்பு, மேலகான் குண்டு வெடிப்பு, இது போன்று பல விஷயங்களை எல்லாம் நடத்தி இந்த ஆட்சியை, அந்த ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து தடம்புரள வைப்பதற்காக வேண்டி பல சதிகள் இந்த நாட்டில் அரங்கேற்றப்பட்டதுங்கிறதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. இன்றைக்கி வந்து மேலகான் குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்ட பிரக்யா தாகூர் உள்ளிட்டோர் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் ஹேமந்த் கர்கரேயை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர் தான் வந்து இந்த ஸ்பெஷல் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவராக அவர் வந்து நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்ட பிறகுதான் வந்து இந்த மேலகான் குண்டுவெடிப்பை பற்றி மிக அதிநுட்பமாக அவர் வந்து ஆய்வு செய்து இந்த குண்டுவெடிப்பை வந்து முஸ்லீம்கள் மீது பழி போட்டாங்க. பள்ளிவாசலுக்கு முன்னாடி பைக்கை கொண்டு வந்து நிறுத்தி அதை குண்டு வெடித்ததே முஸ்லீம்கள்ங்கிற இதில் அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் ஹேமந்த் கர்கரே அவர்கள் தான் சரியான புலனாய்வு செஞ்சு யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பிரக்யா தாகூர் உட்பட இவர்களை எல்லாம் வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தினார். ஆனால் அதற்கான விலையை அவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. மும்பை தாக்குதலின் போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு விலை மதிப்பற்ற உயிரை வந்து ஒரு சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய உயிரை வந்து நம்ம வந்து இழந்தோம். ஸோ இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் வந்து அரங்கேறி அந்த மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வந்து உண்டாக்குனாங்க. ஆனால் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தலை நிமிர்த்திய ஒரு ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சிங்கிறதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதிமுக கூட்டணியில் நீங்கள் வெற்றி பெற்று திமுகவில் இருக்கிற கனிமொழிக்கு ராஜ்யசபாவில் ஆதரவளிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும் உங்கள் மேலே வைக்கப்பட்டது. 2011 நான் வந்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நானும் ஆம்பூர் தொகுதியிலேருந்து என்னுடைய சகோதரன் மறைந்த அஸ்லம் பாஷாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து பல்வேறு நன்மைகளை மக்களுக்கு செஞ்சுருக்கோம். பல்வேறு மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளை, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எழுப்பியிருக்கிறோம். 2013 வந்து அந்த ராஜ்யசபா மாநிலங்களவை தேர்தல் வரும்போது மாநிலங்களவையில் சிறப்பான முறையில் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பற்றி அழுத்தமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் ராஜ்யசபாவுக்கு போகணும், மாநிலங்களவைக்கு போக வேண்டுங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து கனிமொழிக்கு ஆதரவு கொடுத்து கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கலைஞர் வந்து கேட்டுக்கொண்டாரா? நிச்சயமாக கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் அந்த ஆதரவை நாங்கள் வந்து கொடுத்தோம். கலைஞர் வந்து எதிர்ப்பு வந்ததா இல்லையா அதிமுகவிலேருந்து? ஏதாவது இங்கே ஜெயிச்சுட்டு அங்கே போய் இப்போ கொடுக்குறீங்களே அப்படின்னு ஏதாவது மனசில் அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு வந்து கொறடா உத்தரவு கிடையாது. ராஜ்யசபாவுக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு கட்சியை சேர்ந்தவங்களே, உதாரணமாக அதிமுகவோ திமுகவோ சேர்ந்த ஒரு எம்எல்ஏவோ அவங்க கொறடா உத்தரவுக்கு ஏற்ப தான் அதில் வாக்களிக்கணுங்கிறது இல்லை. யார் அது கொறடா உத்தரவு, வாய்மொழி உத்தரவு கொறடா இல்லைன்னாலும் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க. பட் அதையும் மீறி நாங்கள் வந்து அந்த நேரத்தில் அவர் ராஜ்யசபாவுக்கு செல்ல வேண்டுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆதரவை வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம். கலைஞர் ஆதரவு கொடுத்ததுக்கு என்ன சொன்னார்? நன்றி சொன்னார், வேறு என்ன சொல்லுவார்? இல்லை, முதல்ல கனிமொழி போகிறாங்க இல்லையா? ஆமாம், அதுக்கான வாய்ப்பு இல்லை. மிகப்பெரிய அவருக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக அது இருந்தது. எங்களுடைய ஆதரவு
அதே போல் நாங்கள் மட்டும் ஆதரவு தெரிவிக்கல, அந்த நேரம் கிருஷ்ணசாமியும் ஆதரவு தெரிவித்தார். அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக நானும் அஸ்லம் பாஷாவும் செயல்பட்டோம். முதல்ல பேசும்போது சொன்னீங்க, சுனாமி வந்தப்பையும் சரி கொரோனா வரைக்கும் இயற்கை இதில் சீற்றத்தில் வந்து நாங்கள் வந்து முன்னின்று பல உதவிகளை செஞ்சோம் அப்படின்னு. அப்படி உதவி செய்கிறதுல ஒன்று ஆம்புலன்ஸு ஒன்று. இப்போ அதில் வந்து கலைஞர் ஆம்புலன்ஸ் கொடுத்ததா சொல்கிறாங்க. அதாவது முதலாக வந்து 2003ஆம் ஆண்டு முதலாக நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை ஆரம்பித்தோம். அனைத்து சமூக மக்களுக்கும்னு இலவசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு அந்த எரிபொருள் இலவசம்னா சில நேரங்களில் இலவசமாக போக வேண்டிய தருணத்தில் இலவசமாக போவோம். ஒரு திடீர்னு ஒரு விபத்து நடக்குது, விபத்தில் காயமடைந்தவங்களை வந்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கும் போதெல்லாம் அப்போ வந்து கட்டணமாக வசூலிக்க முடியும். அதல்ல, மாறாக ஒரு நோயாளியை கொண்டு போய் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் தேவைப்படும் போது அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கட்டணம் பண்ணுறோம். ஆனால் வந்து அப்படி வந்து ஆரம்பித்த ஒரு ஆம்புலன்ஸ் சேவை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 220க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அறக்கட்டளையால் வந்து இயக்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல் வந்து பல்வேறு பேரிடர்களின் போது எங்களுடைய ஆம்புலன்ஸ் வந்து வெள்ளம், மழை வெள்ளம் போன்ற தருணங்களில் மக்களுக்கான சேவைகளை ஆற்றியிருக்கு. இது வந்து சாதி மதம் இல்லாமல் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒன்று. 2007 முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளித்த கலைஞருக்கு ஒரு நன்றி அறிவிப்பு மாநாடு சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் நடத்தினோம். அப்போ எனக்கு அருகில் இருந்த கலைஞர் அவர்கள், எத்தனை ஆம்புலன்ஸு நீங்கள் இயக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து இது 2007 35 ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருடைய உரையில் தமிழ்நாடு முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிற தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு இயங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சேவைகளை அங்கீகரித்து என்னுடைய பங்களிப்பாக உங்கள் 35 ஆம்புலன்ஸோட நான் 2 ஆம்புலன்ஸை தருகிறேன் என்று அறிவித்து அந்த மாநாடு முடிந்த அடுத்த தினமே எங்களை அழைத்து அதுக்கு அடுத்த தினம் வந்து 2 பெரிய ஒரு டெம்போ ட்ராவலர், இன்னொன்று ஸ்வராஜ் மஸ்தா, 2 ஆம்புலன்ஸுகளை வந்து கலைஞர் வந்து அவருடைய சொந்த பணத்தில் வந்து வாங்கி கொடுத்தாரு எங்கள் அறக்கட்டளைக்கு. சிறுபான்மையினருக்குன்னு உள்ளது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதே போல் கிறிஸ்தவர்களுக்கும் வச்சுருக்காங்க. திமுகவிலையும் அதிமுகவிலையும் சிறுபான்மையினர் அணின்னே இருக்குது. அதற்கும் உங்களை போன்ற அமைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக ஒரு பக்கம் போராடுகிறோம். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பன்முக சமூகத்தில் வாழ்கிறோம். வந்து பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய, பல்வேறு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த சூழலில் ஒரு நல்லிணக்கம் முஸ்லீம்களுக்கும் பிற சமய மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாடுபடுகிறோம். அந்த நல்லிணக்கம் தலை தோங்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து பல்வேறு வகையான பணிகளை வந்து செய்கிறோம். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், வந்து ஆம்புலன்ஸ் சேவை ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து இரத்த தானம், அதுவும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து இந்த இரத்த தானத்தை வெகு மக்கள் இயக்கமாக மாற்றியது. இன்றைக்கு கூட அவசர காலத்தில் அதிகமான இரத்தத்தை தானம் செய்யக்கூடிய அமைப்புகளில் முதன்மையான அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் விளங்கக்கூடிய. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரத்த தானமும் ஆம்புலன்ஸும் உங்கள் அமைப்பில் ஒரு பெரிய இதன் மூலமாக வந்து இப்போ ஒரு சம்பவத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. எங்களுடைய தலைமையகத்துக்கு 2 பேர் வருகிறார்கள். வந்து எங்கள் அலுவலக செயலாளரிடம் நாங்கள் வந்து எங்களை வந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலேருந்து அனுப்புனாங்க.
எங்கள் அலுவலக செயலாளரை சந்திக்கிறார்கள். ஸ்டான்லி மருத்துவமனை டீன் வந்து எங்களை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னா எங்களுக்கு கேட்குறது தயக்கமாக இருக்குது. நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள். எங்கள் அமைப்பை சேர்ந்த ஒருவருக்கு வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடக்க வேண்டியது இருக்குது. அந்த வகை ரத்தம் இல்லை. டீன் வந்து உங்கள் அலுவலகத்துக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க தருவாங்க. ஆனால் வந்து எங்களுடைய பின்னணியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இவங்களுக்கு போய் நம்ம கொடுத்துட்டோமேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுனால இதை சொல்கிறோன்னொன்னே, இல்லை நாங்கள் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் எங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு, எங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு, எங்களை கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வகை வகையை சேர்ந்த சகோதரர்களை வந்து மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. இப்படியாக இது ஒரு சம்பவம் இல்லை. இது போன்று புதுவை மாநிலம் காரைக்காலில் நடந்திருக்கின்றது. இன்னும் பல ஊர்களில் எங்களுடைய சேவையை பொறுத்த வரைக்கும் எந்த மாச்சரியத்துக்கும் உட்படாமல் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கிறோம். அதிமுகவுடையும் கூட்டணி வச்சு வந்திருக்கீங்க, இப்போ திமுகவுடையும் கூட்டணி வச்சு வந்திருக்கீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.